ஐயா பேசிட்டார், ரொம்ப நன்னா பேசினேன். ஆனால் பேசின விஷயம் என்னமோ கலைஞரின் முழக்கம் என்று சொல்லி தன் வாழ்வில் நடந்த சோகத்தை அத்தனையும் பேசிவிட்டேள். பேஷ். ஏன்னா கலைஞருடைய கொள்கை முழக்கத்தை பற்றி பேச சொன்னா உம்முடைய பர்சனல் முழக்கத்தை இங்கே வந்து சொல்லிட்டாள. நெல்லென்றும் வரகென்றும் கம்பென்றும் கரும்பென்றும் உளுந்தென்றும் பருப்பென்றும் எல்லென்றும் கொல்லென்றும் தமிழ் சொல்லென்றும் தமிழ்நாட்டில் ஏன் இன்று இந்த இந்திய திருநாட்டில் தமிழ் என்றும் சாகா வண்ணம் தமிழையே தனது உயிரோட்டமாக கொண்டு பாடி பார்த்திட்டால் நம் கலைஞர் பாடும் பாக்கள் எல்லாம் பலாசுலைகளையே தோற்கடிக்கும். காளை கதிரவனை போல் கைகள் சிவந்திட கொடைகளை வழங்கியவர் தமிழிற்கும் தமிழ் இனத்திற்கும் காவலராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தாயின் திருமகனாம் தமிழின தலைவராம் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா என்று முழங்கியது தமிழைத்தான். அதைத்தான் நானும் இங்கே முழங்க வந்துள்ளேனுங்க ஐயா. ஏன் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தலையும் தெரியறதில்ல வாழும் புரியறதில்ல. இடையில எட்டப்ப வேலை பார்த்தவங்க நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கையில் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், சூரியன் பார்த்தால்தான் தாமரையே மலரும், சூரியனை தேடி தாமரை தான் போக வேண்டுமே தவிர தாமரை அழைத்ததுக்கெல்லாம் சூரியன் வந்து விடுமா? அம்மா, இதை என் தலைவர் ஏற்கனவே வசனத்தில் எழுதிட்டாருமா. நட்சத்திரங்கள் தூரத்தில் இருக்கிறதாம், சூரியனை விட நட்சத்திரங்கள் பெரியதாம். ஆனால் தாமரை நட்சத்திரங்களால் மலர்வதில்லை, சூரியனால் தான் தாமரை மலரும்னு அன்னைக்கே குறவஞ்சி படத்தில் என் தலைவர் எழுதிட்டார். என்ன நினச்சி எழுதினாரோ, நட்சத்திரங்களால் தாமரை மலரப்போவதில்லை, சூரியனால் தான் மலரும். ஐயா, இன்னைக்கு நம்ம நாட்டில் நிறைய பேத்துக்கு ஆத்தையே கடக்க தெரியலையே. தமிழ் என்ற ஆழ்கடலை தன் வசப்படுத்தி வைத்திருப்பவரோடு போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா? இல்லை, நான் கேட்குறேன். ஏன் இலக்கணம் இலக்கியம் காவியம் என்று எடுத்தாலும் சரி, கதை திரைக்கதை பாடல் வசனம் என்று எடுத்தாலும் சரி, கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் பேச்சுத்தன்மையில் லயம் வயம் நயம் பத்திரிகையாளர் போன்ற பல துறைகளிலும் தமிழ்த்தாயின் மணி மகுடத்தில் பதித்த முத்திரை கற்கள் போல் இன்னும் எத்தனையோ கொட்டி கிடக்கிறதுங்க ஐயா அவர் எழுதியது. அது மட்டுமா, வாழி அழகாக சொல்லி இருப்பார், நீண்ட நெடுங்காலம் தரை முகம் பார்த்து நடந்த தமிழனை நிமிர்ந்து அண்ணா துரைமுகம் பார் என்று சொல்லியது நமது கலைஞரின் கனல் கக்கிய பேனாவும் அவருடைய சென்னாவும் தானே. ஏன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரம் அது. அப்பொழுது கலைஞரிடம் கொஞ்சம் நீங்கள் வசந்த மாளிகைக்கு வந்து போக முடியுமா என்று கேட்டபோது, எதிர்க்கட்சி தலைவர் என்று மெத்தனம் கிடையாது, இவர் என்ன கூப்பிட வேண்டும் நான் என்ன செல்ல வேண்டும் என்ற ஒரு தலைகணம் கிடையாது, அமைதியாக நீங்கள் கூப்பிட்டீர்களா நான் வந்து விட்டேன் என்று மிகவும் எளிமையாக போய் அமர்ந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், சட்டமன்றத்தில் காமராஜரனுடைய படத்தை பதிக்க இருக்கிறோம், இதற்கு ஒரு நல்ல ஒரு வாசகத்தை எழுதி தாருங்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே நமது ஐயா எழுதினாரு, உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு. இன்னைக்கு எங்க ஐயாவுடைய கொள்கையில எத்தனையோ பேர் என்னென்னமோ மாத்துனாங்க இல்லைங்கய்யா. அந்த சட்டமன்றத்துல கல்வெட்டாக பொறிக்கப்பட்ட என் ஐயாவின் தமிழ் வார்த்தையை யாராலையும் சீண்டக்கூட முடியவில்லையே. அன்றைக்கே தெரிந்திருக்கிறது தமிழருக்கு விலாசமாக விளங்கியவர் நமது முத்தமிழ் அறிஞர் என்பது. இதை எவராலும் மாற்ற முடியாது. 2000 ஆண்டிற்கு முன் தோன்றிய தமிழை இன்று 21ஆம் நூற்றாண்டில் செம்மொழியாக மாற்றினாரே, அந்த தலைவருக்கு எது ஈடாகும்? அது மட்டுமா, உங்களுடைய முழக்கமா எங்கள் ஐயாவை அடையாளம் காட்டியது. ஒரு மேடையில் அண்ணாவை வழிமொழிய வேண்டும், எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. கடைசியில் அந்த ஒளிபெருக்கியானது அந்த 27 வயது இளைஞர்களில் கிடைக்கிறது. அந்த பெருக்கியை வாங்கிட்டு அப்படியே பேச தொடங்கினார். வாழ்வு 3 எழுத்து, வாழ்வில் கிடைக்கும் பண்பு 3 எழுத்து, பண்பில் பிறக்கும் அன்பு 3 எழுத்து, அந்த அன்பு சுரக்கும் காதல் 3 எழுத்து, அந்த
அந்த காதல் கொடுக்கும் வீரம் 3 எழுத்து, வீரம் தரும் களம் 3 எழுத்து, அந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி 3 எழுத்து, அந்த வெற்றி பாதைக்கு நம்ம எல்லாம் இட்டு செல்லக்கூடிய அண்ணா 3 எழுத்து என்று சொல்லி இந்த மாதிரி அண்ணல் பெருக்கக்கூடிய அந்த கைதட்டலையும் பெற்று இதுவரை தமிழகம் காணாத ஒரு தமிழ், அண்ணா காணாத ஒரு தலைவன், மிக அருமையாக தமிழுக்கென்றே போராடிய ஒரே தலைவர். அது மட்டுமா, இன்னைக்கு நம்மெல்லாம் தமிழர் தமிழர் தமிழருடைய அடையாளம்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்கோமே. தன்னுடைய 14 வயதில் எழுத்து பத்திரிகை என்று ஒன்றை தொடங்கிய நாள் முதல் அதை படிப்படியாக மாதமாகவும் இன்று நாளிதழ், தினசரி நாளிதழாக முரசுகளை கொட்ட வைத்து இந்த ஊர் முழுவதும் முரசொலியாக வர வைத்து கொண்டிருக்கிறாரே, அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. அந்நாளிலே 75 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழரினுடைய அடையாளமான வீர சின்னமான ஜல்லிக்கட்டை வைர முத்திரையாக பதித்து இன்று வரை காப்பாற்றி வருகிறாரே. இது அல்லவா ஒரு வீர தமிழர்? நெஞ்சுக்கு நீதி என்ற நூலில் 4168 பக்கங்களை நிரப்பி தன்னுடைய வரலாற்றை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய வரலாற்றையே காமித்தாரே, அவரல்ல உண்மையான தலைவர். ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம் போன்ற பெரிய பெரிய நூல்களை எழுதி தமிழில் ராஜராஜனாகவும் தமிழ் வேண்டாகவும் திகழ்ந்தவர். தன்னை எள்ளி நகையாடியவர்களை கூட கிள்ளி எறிந்து விட்டு என்னை ஏசி பேசியவர்கள் கூட பாராட்டி பேசிய ஒரே தமிழன் நம்மளுடைய கலைஞர் மட்டும்தான். உங்களுடைய கொள்கை அவருக்கு உடலாக வேணால் இருக்கலாம், ஆனால் என்றும் தமிழ்தான் அவர் மூச்சாக இருக்கும் என்று சொல்லி, தமிழ்தான் அவருடைய மூச்சு, தமிழ்தான் அவருடைய பேச்சு, தமிழ்தான் என்றும் வீர வீச்சு. அத்தகைய பெருமகனார் இன்னும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தமிழ் போல் மின்னி வாழ வேண்டும் என்று சொல்லி புலி பதுங்குவது பயந்தல்ல. இந்த பூனை கண்ணை மூடிருச்சுன்னா உலகமே இருட்டுன்னு நினச்சிக்குமா. ஆனால் அந்த பூனைகளுக்கு சொல்கிறேன், பாட்டாளி மக்கள்களின் தலைவன், உழைக்கும் மக்கள்களின் நாயகனான உதயசூரியன் உதயமாக கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, அது உதயமாகத்தான் போகிறது. மீண்டும் நம் நாட்டில் தமிழ் முழங்கத்தான் போகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.